அனைவருக்கும் வணக்கம். பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதிய பாரதத்தை உருவாக்கும் கல்வி. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னவரும் தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் முழங்கியது போல புதிய பாரதத்தை உருவாக்கக்கூடிய கல்வியை கட்டமைக்கக்கூடிய முயற்சியை நான் பழைந்தமிழகத்தில் இருந்து தொடங்குகிறேன். அதாவது சுதந்திரத்திற்கு முன்பாக இருந்து தொடங்குகிறேன். இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் திரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் குறிப்பிடுவது போல இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒருங்கிணைந்த கல்வி, நவீன கல்வி, இலவச கட்டாய கல்வி என அனைத்தும் சாத்தியமாகும் போதுதான் இந்த கல்விக் கொள்கை என்பது முழுமைத்துவம் பெறுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இதை இப்போதைய நவீனத்துவத்திற்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கு கல்வி என்பது எப்படி இருக்கிறது? ஒரு பள்ளியிலே சேர்ந்து அந்த பள்ளியை முடித்து கல்லூரியிலே சேர்ந்து அந்த கல்லூரியை முடித்து அடுத்த கட்டமாக வேலைக்கு சென்று வருவாய் ஈட்டுவதிலோடு இன்றைய கல்வி முறை என்பது முடிந்து விடுகிறது. இதைத்தான் திருமதி விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கல்வி என்பது வெறும் வருவாய் தேடும் வழிமுறை என்று, அது ஆன்ம நெறியை பரப்பக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அறிவு கருவியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். இன்றைக்கு அகில இந்திய அளவிலே நடத்தப்படுகின்ற நுழைவுத் தேர்வுகள் என்பது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். மாணவர்கள் ஒன்றும் நீங்கள் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அந்த மாணவர்களை அதற்கு தயார் செய்யக்கூடிய அந்த பாடத்திட்டம், அந்த தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய பாடத்திட்டங்கள் என்பது அகில இந்திய அளவில் அனைவருக்குமாக சமமாக இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. ஆக பாடத்திட்டங்கள் அனைத்தும் சமமாக இருக்கப்படும் பொழுதுதான் அந்த இடத்திலே அகில இந்திய நுழைவுத் தேர்வு என்பது சாத்தியப்படும். இதையெல்லாம் விடுத்து இன்றைக்கு ஒரு கனடா அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது SBS என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கான அந்த கல்வி விசாவை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. ஏன் இந்த அவலம்? கல்வி செல்லும் மாணவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நீங்கள் இந்த நாட்டிலேயே நிறைவேற்றுங்களேன். ஔவையார் சொன்னார், திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று சொன்னார். ஆனால் எந்த இலக்கியங்களும் பதிவு செய்யவில்லை திரைக்கடலோடியும் கல்வியை தேடு என்று. அந்த கல்வி என்பது இங்கே இருக்கக்கூடிய நம் மாநிலத்திலும் நம் நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்துக்குமான கல்வியாக இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சியடைந்த கல்வி இங்கே இருந்து கிடைக்க வேண்டும். இங்கே கிடைத்துவிட்டால் அவர்கள் ஏன் வெளிநாடுகளுக்கு செல்ல போவார்கள் என்பது ஒரு மிகச்சிறந்த கேள்வியாக இந்த இடத்திலே முன்வைக்கப்படுகிறது. ஆக கல்வி என்பது ஆன்ம நெறியை பலப்படுத்தவும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்குமாக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய சுய முன்னேற்றத்திற்கானதாக, அவருடைய சுய வருவாய்க்கான கல்வியாக அது அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த இடத்திலே என்னுடைய பதிவாக இருக்கிறது. ஆக இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கக்கூடிய கல்வியை கட்டமைப்பதற்காக மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அந்த பாரதத்தை உருவாக்கக்கூடிய கல்வியினுடைய நெறி என்பது நாம் அனைவரினுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆக சிறந்த கல்வியை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த திட்டத்தை நம் அறிஞர்கள் ஒவ்வொருவரும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதன் வழி பயணிப்போம். இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவில் பதிக்கக்கூடிய தடம் பதிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கல்வி முறையை, இந்தியாவை அனைத்து நாடுகளும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம் என்று சொல்லி அந்த உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.